Hi, hello, welcome back to my channel. Thursday morning video starts from 6:30 a.m. This is my second vlog in my channel. இன்னைக்கும் என்னோட ஒரு டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். வேலையா முன்னாடி நாள் நைட் பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு ஒரு முக்கியமான வேலை ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் வேலையா பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றணும்னு. பெரிய அளவுக்குலாம் எங்கிட்ட பிளான்ஸ்லாம் இல்லைங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன செடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் லாஸ்ட் 1 வீக்கா அதையே ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியாமல் வாடின மாதிரி ஆகிருச்சு. எப்பயும் சாப்பாடு வடிக்க தான் செய்வேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பண்ண போகிற ரெசிபிக்கு குக்கர் சாதம் இருந்தால் கொஞ்சம் பெட்டர்னு தோணுச்சு. ஸோ குக்கரில் சாதம் வச்சுட்டு உள்ளே எடுத்து வச்ச பாத்திரம்லாம் அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசை சுட்டுட்டு இருந்தேன். லஞ்சுக்கு 1 பாட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். பெப்பர் கார்லிக் ரைஸ் ரொம்ப சிம்பிளான டிஷ்னால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, தேவைப்பட்டால் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. அது கூடவே இடிச்சு வச்ச 10 பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகை ரைட்டாக குறக்குறன்னு அரைச்சி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு கப்பு வேக வச்சா ரைஸ் எடுத்து சேர்த்துக்கிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றி பரட்டி விட்டால் பெப்பர் கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிரும். இந்த ரைஸோட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து டீ குடிச்சிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வருவேன். அகைன் வந்து இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மருதாணி பவுடர் போட்டு தான் ஹேர் கேர் பண்ண போகிறேன். இது பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மருதாணி பவுடர் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்கிறேன். இது அப்ளை பண்ணி காய கேப்பில் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு பச்சரிசி சத்து மாவு செய்யலான்ட்டு பச்சரிசி அலசி காய வச்சுட்டேன். நான் வெளியெல்லாம் காய போடல, ஜஸ்ட் ஃபேன் கடியிலே காய போட்டுட்டேன். இது இப்போ காயப்போட ஒரு 4 to 5 ஹவர்ஸ்ல காஞ்சிரும். பாப்பாக்கு இதுக்கு முன்னாடி பச்சரிசியை சேர்த்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கிறேன். இதுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் வேலை இருந்துச்சு கிச்சன்ல, அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சீனி உப்பெல்லாம் காலியா இருந்துச்சு, அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறதுனால ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் இந்த ரெண்டுமே அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணேன்னா ஒரு 5 kg சுகர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் வாங்கி. அதுக்கிடையில பச்சரிசி நல்லா காஞ்சிருச்சு. அது கூட ஒரு 5 பாதாம் சேர்த்து வறுத்து அரைச்சுக்கிட்டேன். இது கூட நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம். ஆனா பாதாம் மட்டும் தான் நான் சேர்த்திருந்தேன். இது நல்லா அரைச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவைப்படும் போது இது தண்ணியில வேக போட்டுட்டு பாப்பாவுக்கு கொடுக்கணும். பச்சரிசி லைட்டா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு அதை ஆற வச்சாச்சு. ஈவினிங் மறக்கக்கூடாதுன்னு அலாம் வச்சு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், வீக்லி 3 days Thursday, Friday, Saturday இந்த 3 நாளும் வீட்டில் சாமி கும்பிடுவேன்னு. அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்போ சாமி கும்பிட்டாலும் நிலவாசலும் சேர்த்து கும்பிடுவேன். அதனால நிலவாசல்ல மஞ்சள், குங்குமம், கோலம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பூ வச்சுட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டில் விளக்கேற்றிட்டு நிலவாசலில் பூஜை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளேயும் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு ஆற வச்சிருந்த பச்சரிசியும் பாதாமையும் அரைச்சு பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கிட்டா தேவைப்படும் போது பாப்பாக்கு ஒரு சுடுதண்ணியில வேக வச்சு கொடுத்துக்கலாம். இதோட என்னோட டே ரொட்டீன் vlog முடிஞ்சுச்சு. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. See you on the next video. Bye.